நம்ம இப்போது ஐஜூரில் கோயிலில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதான் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நல்லா கலர் லைன்லாம் போட்டு வந்திருக்காங்க. நல்லா பார்க்கவே அழகாக தான் இருந்துச்சு. என்ன தான் இருந்தாலும் நம்ம சைடில் உள்ள கோயில் மாதிரி இருக்குல்ல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சைடில் தான் போகணும். சைடில் ஒரு சின்ன கேட்டு மாதிரி போட்டிருந்தாங்க, அதில் போனோம். அதில் போனோடனே நாச்சியார் ராகுலும் செப்பலை போட்டு கோயிலில் போயாச்சு. செப்பலை கழட்டுங்கடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கழட்டி போட்டாங்க. 2 பேரும் கழட்டி போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த சைடில் குட்டியாக ஒரு சாமி இருந்துச்சு. அது கொஞ்சம் கண்ணாடி கிளாஸ்லாம் முன்னாடி போட்டிருந்தாங்க. பார்த்தா இருட்டில் சாமியே தெரியல அந்தளவுக்கு கிளியராக. பக்கத்தில் போய் பார்க்கல, நம்ம ஃபேஸ் தான் நமக்கே தெரியுது. நாச்சியார் ராகுல் ஃபேஸ் தான் தெரியுது பாருங்கள். நல்லா போய் பார்த்தோம். அது வந்து சனி பகவானா இப்படி தான் இருப்பான் சனி பகவான். நம்ம ஊரில் சனி பகவான் வித்தியாசமாக இருக்கும். சாமியெல்லாம் ரொம்ப இது வச்சுருப்பாங்க, வித்தியாசமாக இருக்குது. சீக்கிரத்தோடு தனியாக கண்ணாடி கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. நாச்சியார் அங்கே இருக்க நத்தையை பார்த்துட்டு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படியே போனோம். அங்கே இந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சிவன் கோயில் ஒன்று இருந்துச்சு. அப்படியே எல்லாமே அந்த பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கணும். போனோம். வெளியே பார்க்கையில் சர்ச்சு மாதிரி இருக்குது. இந்த நம்ம பார்க்கையில் நல்லா கூம்பு ஷேப்பில் போட்டு சர்ச் மாதிரி இருந்துச்சு. நாச்சியார் ராகுலும் போனாங்க. உள்ளே அப்படியே ஓடுதாங்க பார்க்குறதுக்கு கோயிலை. ஏன்னா இந்த கோயிலை எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். உள்ளே போனதில் தான் சிவன் கோயில். இது வந்து சிவன் கோயிலாம். உள்ளே சிவன்லாம் இருந்துச்சு, சாமி நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து எப்படின்னா நம்மலாம் சிவனை வந்து பக்கத்துலேயே போக மாட்டோம். ஆனால் இங்கே எப்படி நம்மளே சிவனுக்கு பூஜைலாம் பண்ணலாம், தண்ணிலாம் ஊற்றி ஜடாதவி கலஜ்ஜல பிரவாஹ பாவிதஸ்தலே கலேவலம்பிய லம்பிதாம் புஜங்க துங்க மாலிகாந்த மட்ட மன்னிநாத வட்ட மர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோது ந சிவ சிவம் ஜடாகடாஹ சம்பிரம பிரம நிலிம்ப நிர்ஜரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான மூர்தனி ஜ்வலல்லாட பட்ட பாவகே கிஷோர சந்திரசேகர. இங்கே தனியாக உட்காந்து சாமி கும்பிட்டுருக்கேல, ஒரு பூ கொடுத்து நீ வைமா பூவை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பூ வைக்க தெரில, ஒன்று கீழே அங்கே சைடில் வச்சாச்சு. சைடில் வச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாமி சுல்லாம் சுற்றி பார்க்குறோம். இது ஒரு சிவன் போல், இது வந்து துர்க்கை அம்மன். அதுக்கப்புறம் இப்படி சுற்றி இதான் கோயிலை சுற்றி வர்றது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளக்கெலாம் போட்டு பூ பொருத்திட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாங்கன்னு ஒரு லட்டு இருந்துச்சு. ராகுல் எடுத்து சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அவங்க மாமா தூக்கி மணி அடிங்கடா 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு மணி அடிக்க சொன்னாங்க. 2 பேரும் மணி அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே சைட்லேயே போகையில் மேலே கோயில் இருக்கும் போல். அப்படியே மேலே ஸ்டெப்பில் ஏறுறாங்க. எப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஹைட்டாக இருக்குது. பிள்ளைங்க ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படியே ஒரு வழியாக ஏறிக்கிட்டே இருக்காங்க மேலே. அப்படி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் ஏற தான் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அப்படியே போனோம். மேலே போய் பக்கியில் கோயில் இருந்துச்சு. இதுதான் மெயின் கோயில் போல். இங்கே தான் துர்க்கை அம்மன் இருக்காங்க உள்ள. அங்கே துர்க்கை அம்மன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. உள்ள நம்ம கோயில் மாதிரி இருக்குதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போகிறதுக்குள்ளேயும் இந்த ஸ்டெப் ஏறிக்கிட்டே துவச்சி போயிடணும் போல். அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. நாச்சியார் ராகுலும் போகிறாங்க ஸ்டெப்பில் ஏறுறதுக்கு. ராகுல் ஸ்டெப் ஏறலாம். அவன் கையை பிடிக்கிறதுனால நமக்கு வீடியோ கவர் ஆகலை. அவன் கையை பிடிச்சிட்டே தான் வந்தது. நாச்சியார் தைரியமாக ஏறி போயாச்சு மேலே. ராகுலை தான் கையை பிடிச்சிட்டே போனோம். அப்புறம் நாச்சியார் பார்க்கா கோயிலில் என்னடா மேலே மணிலாம் ரொம்ப தொங்குது அப்படின்ட்டு. இங்கே எப்படின்னா லைன் பை லைனாக மணி அடிச்சுட்டே போகிற மாதிரி தான் இருக்குது கோயிலில். நம்மளும் வாங்க அடிச்சுட்டே போவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மணியாக அடிச்சுட்டே போனேன் நானும். இதுதான் துர்க்கை அம்மனா. இங்கே விநாயகர் பக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அது முருகர்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. வாங்க பார்ப்போம். இதுதான் துர்க்கை அம்மன் கோயில். இப்படி தான் இருக்கும். இங்கேயும் அப்படி தான், நம்மளே பூஜை பண்ணிக்கலாம், நம்மளே என்னன்னாலும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
அவங்க அத்தை இன்னைக்கு வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வளையல்லாம் கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணாங்க. சில பேர் இந்த விநாயகர் மாதிரி செஞ்சு பூஜை பண்ணின்னு இருக்காங்க களிமண்ணில். சங்குலாம் ஊதுவாங்க இங்கே அதிகமாக. இங்கே என்ன திங்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். அது முருகரான். இது வந்து விநாயகர். நம்ம விநாயகர் தான் எப்போவுமே தெரியுமே நமக்கு. அவள் தான் நம்ம முழு முதல் கடவுளாச்சு. வளையல் அப்படியே பையன் வைக்கிறாங்க. நாச்சியார் ராகுலும் சேர்ந்து வளையல்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பூங்கரகம் ஊக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரியே உங்கம்மா. வந்து தாயவள பாருங்கம்மா, அவ வேர்காட்டு மாரியம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரியே உங்கம்மா. வந்து தாயவள பாருங்கம்மா, அவ வேர்காட்டு மாரியம்மா. நாச்சியாருக்கு மணியை கொடுத்து அவங்க மாமா மணி அடிடா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே அவள் மணி அடிச்சிட்டு இருந்தா. வளையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த வளையலை வந்து கொஞ்சம் வளையலை வச்சுட்டு கொஞ்சம் வளையலை நம்ம எடுத்து போட்டுக்கணுமா. ஃபஸ்ட்டு அந்த அக்கா நம்மகிட்ட எடுத்து வளையல் கொடுத்தாங்க. அந்த வளையல் நமக்கு தான் நினச்சி நான் என்ன செஞ்சேன், எனக்கு தான் நினச்சி நான் கையில் போட போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இல்லை இது எனக்குக்கா, நீங்கள் எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எடுத்து தந்தாங்க. இன்னொரு அக்கா வந்துருந்தாங்க. அந்த அக்காவுக்கு வளையல் கொடுத்தோம். 2 வளையல் போட்டிக்கிட்டாங்க. கோயிலில் வந்து நீட்டாக மேட்லாம் வச்சுருந்தாங்க. பொட்டு வைக்கிறத பார்த்தீங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கெல்லாம் நம்மளாம் கையில் எடுத்து சந்தனத்தை குங்குமத்தையாக போவோம். இங்கேனா ஒரு குச்சி மாரி வச்சுருக்காங்க, கோயிந்தா மாரி போடுறாங்க. அவங்க பூவை எடுத்து நம்மளே தூக்கி போட்டு சாமி கும்பிட்லாமா. ஆச்சாரம் அதான் செய்கிறாவ. தூக்கி போட்டு சாமி கும்பிட்றாங்க. ராகுல்கிட்ட அவங்க அத்தை இன்னொரு பூ கொடுத்து நீயும் போடுறா, நாச்சார் மட்டும் போடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ராகுலும் தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் துளசி தண்ணி வச்சுருந்தாங்க. துளசி தண்ணி குடித்தோம். ராகுல் முதல்ல ஃபஸ்ட்டு கொடுத்தவொடனே குடிக்கல, கீழே போட்டான் ராகுல். நாச்சியார் தான் கரெக்டாக குடிமா அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக எடுத்து குடித்தா. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அந்த அக்கா. எல்லாமே நல்லபடியாக குடித்தோம். அதுக்கப்புறம் ராகுல் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும். தாங்க நீங்கள் குடிங்கத்த, நீங்கள் மட்டும் எல்லோருக்கும் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அவங்களுக்கு கொடுக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் அதுக்கிட்ட இருந்துக்கிட்டு வரவே இல்லை. துளசி தண்ணி நல்லாயிருக்கு, நம்மளே குடிச்சிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி ஊற்றி கையில் ஊற்றி குடிச்சிட்டே இருந்தாங்க. டேய் வாங்கடா போதுண்டா, ரொம்ப நேரம் குடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ராகுல் உட்காந்துட்டான். சாமிலாம் கும்பிட்டாச்சு, உட்காரோன்ட்டு. இந்த சைடு இப்படி தான் உண்டியல் இருக்குமா அந்த சைடில் கோயிலில். அவன் உண்டியல் எதுனே தெரியாமல் தட்டில் வச்சுட்டான். அதுக்கப்புறம் இந்த இருக்கு உண்டியல், அதில் போடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போட்டான். சரி அம்மா துட்டை போட்டாம்மா, ராகுல் உள்ளே போட்டாம்மா துட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது வந்து கோயில் வெளியே. இது என்ன சாமினே எனக்கு கொஞ்சம் தெரியல, ஆனால் சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து கோயிலை சுற்றி போகிறோம்.
ஒரு சாமி தான் அங்கே சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சும்மா சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. பூலாம் வச்சுருந்தாங்க. அதை பிக்காத திட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விட்டாச்சு. ஆனால் தண்ணி இருந்துச்சு, அதை பார்க்காம நான் வலிக்கு விழ பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் சரியை பிடிச்சிட்டு அப்படியே சுற்றணும். எல்லாம் டைல்ஸு. நம்ம சைட்லலாம் அப்படியே கீழே கல்லுலாம் போட்டிருப்பாங்க, கல் மாதிரி தான் இருக்கும். இங்கே எல்லாம் டைல்ஸ் போட்டிருக்காங்க வெளில சுற்றி. கோயிலை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது கோயில் பார்க்குறதுக்கு. சுற்றிக்கிட்டு தான் இருந்தோம். லாஸ்ட்டு இங்கே எண்டிங்கில் வர்றப்போ இங்கே ஹனுமான் இருந்துச்சு. ஹனுமான் சுவாமியை கும்பிட்டு சொன்னால் டப்புன்னு போட்டு 2 பேரும் அடிக்கிறாங்க சாமியை. அதுக்கப்புறம் எப்படி ஒரு வழியாக கும்பிட்டு கிளம்பணும் கீழே. இன்னும் கோயில் வெளியே ஸ்டெப்பில் இறங்கணும். சைடில் வந்து இந்த நம்ம வீட்டிலலாம் ஒட்டுறோம்ல சாமியை டைல்ஸில் ஒட்டுற மாதிரி, அந்த மாதிரி சைடில் விநாயகர் படத்தை ஒட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சைடில் பூந்தொட்டிலாம் வச்சு அழகாக இருந்துச்சு. ஆச்சு நைட்டு போல் செடியெல்லாம் பிச்சுட்டு இருந்தா, செடியெல்லாம் பிக்கக்கூடாதுமான்னு சொன்னோம். நம்ம சைடு மாதிரி இங்கேயும் துளசி மரம்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே சாமி போட்டோன்னு 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆட்டம். அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியுது என்னமோ தெரியல. 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. ஹிந்தியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கோயில் க்ளோஸ் ஆகிடுச்சு. சீக்கிரம் போகிறீங்களா என்ன அப்படின்ட்டு அவங்களே கோயில் அடைச்சிட்டாங்க. கோயிலில் இறங்கி வர்றப்போ சைடில் வந்து புத்தர் சுவாமி இருந்துச்சு. அப்படியே நீ ஏதோ கல் மாதிரி வச்சு அது மேலே சிலையை தூக்கி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்படி தான் இதோட கோயில் முடிஞ்சிச்சு. இதான். ஆனால் கோயில் ஃப்ரெண்டில் வந்து புத்த சுவாமி தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இதாங்க கோயில்.